இந்த படத்துல வந்து என்னோட கரெக்ஷன் ரொம்ப கம்மிங்க. உண்மையாவே வந்து ரொம்ப கம்மி. நான் பண்ண கரெக்ஷன் ரொம்ப கம்மி. ஒரு 4-5 படம் தான் நான் கரெக்ஷன் பண்ணாத படம். அதுல இது ஒரு 2-3 ஷார்ட் மட்டும் தான் அதுல கரெக்ஷன் பண்ணேன். என்னன்னா பாக்கியராஜ் வந்து சசி யார் அதுதான் பாக்கியராஜை பத்தி என்ன பேசிட்டே இருப்பாங்க. என்ன பண்ண போறோம் சில பேர் ஜட்மெண்ட் வச்சிருக்கோம் இல்லையா. ஆனா இந்த படம் பாருங்க, இந்த படத்தை எவ்வளவு நேரம் பேசிட்டே இருக்கலாம், எது வேணாலும் பேசிட்டே இருக்கலாம். அதுதான் வந்து இது வரைக்கும் ஒவ்வொருத்தர் இப்போ ஜாக்கி சொன்னாப்பா, ஆனா அதெல்லாம் ஆர்டிஸ்ட் படம், அந்த படம் மியூசிக் படம், இந்த படம் டைரக்டர் படம். ஒரு படத்தை பார்த்து ஒரு எண்ணம் வந்து அவ படுத்தாளா இல்லையா பேசிட்டே இருக்கலாம். அவ சாக்கடை விட்டு வருமா போனா பேசிட்டே இருக்கலாம். அப்போ இதுதான் வந்து மிகச்சிறந்த இயக்குனருக்கான ஒரு பாக்கியராஜ் வந்து பாக்கியராஜ் நீ திரைப்படத்துல மட்டும் கவனம் செலுத்தினா மிகச்சிறந்த இயக்குனர் அவர் கொண்டாடாது. நம்ம உயரம் அதிகமான கூட எது வேணாலும் பண்ணலாம். அதுக்காக இங்க வரல, நம்ம ஊருக்கு வந்து யூனியனுக்காகவோ இதுக்காக வரல. நம்ம வந்தது வந்து டைரக்ட் பண்ண வந்தோம். நீ அதில் கவனம் செய்ய, ஏன்னா உன்னை பத்தி எனக்கு வந்து கொஞ்சம் இது கம்மி, ஒரு எண்ணம் கம்மி. ஆனா உன் படத்தை பார்த்த பிறகு உன் மேல வந்து ஒரு அன்பும் மரியாதையும் அதிகம். இவ்வளவு சிறந்த இது வந்து இது நாங்க கொண்டு வரோம். நீங்க கதை மட்டும் இல்ல, ஷார்ட் டிவிஷன்ல இருந்து ஒருத்தர் உயர்த்தி பேச நினைக்காதீங்க. இது வந்து 3:30 மணிக்கே போய் உட்காந்து ஒரு சன்ரைஸ் இருக்க உட்காந்துருக்காங்க ஒரு மெம்பர். அது நீங்க யோசிச்சு பாருங்க. அப்போ அவனோட மண்டையில வந்து நிறைய ஷார்ட்ஸ் இல்லை. நீங்க நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா நிறைய ஷார்ட்ஸ் இல்லை. அப்போ ஒன்னும் அங்க போய் வந்து வெல்கம் போட்ட மேட்டை கொண்டு வர முடியாது. முதல்லயே யோசிச்சுக்கணும். அப்ப எடுக்க போற கதை என்ன, அதுக்கு எதுன்னு அது பாரு. ஆர்டிஸ்ட் கூட அந்த அம்மா முதல்ல வந்து நிற்கும் போதே உடனே வந்துடல, பெல் அடிச்ச உடனே வந்துடல, டைம் லேப்ஸ் தேவைப்படுது. உட்காந்து உடனே பேசிடல. நிறைய நம்ம படங்கள் வந்துட்டு ஃபுட்டேஜ்க்காக என்ன ஆகுதுன்னா டக்கு டக்குன்னு இப்போ வந்து உமர்வேல் படம்னா நான் ஓவர்லா பையனே போகுது. நல்ல ஒரு விஷயம். நம்ம வந்து சைலன்ஸ் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லும். அவங்க வந்து அந்த அம்மா மாமியாரும் மருமகளும் உட்கார்ந்த பிறகு உங்களுக்கு வந்து பேச்சு ஷார்ட்ஸ் வந்து கொஞ்சம் லென்த்தாக இருக்கும். அதுதான் தேவைப்படுதாங்க. அப்போ நமக்கு டைரக்டராக அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அங்கே உடனே கட் பண்ணிட்டு அதை போயிடக்கூடாது. உண்மையாக வந்து மியூசிக் டைரக்டர் வந்து தி பெஸ்ட். அந்த ஃபீலை வந்து நான் டபுள் பாசிட்டிவ் பார்க்கறதுக்கும் இப்போ மியூசிக்கோட பார்க்கறதுக்கும் அதோட வெர்ஷன் வேறு வேறு. அப்போது ஒரு கலைஞரும் வந்து அது உயிர் கொடுக்குறான். ஒரு கதையை ஒரு கலைஞர் எடுத்து அந்த கதையை வந்து இன்னொருத்த வசனம் எழுதுறான். அந்த வசனம் கூட வந்து விஷமும் மருந்தும் விருந்தாகும். உன்னோட பாரத்தை குறித்த ஒருத்தனோட கவலையை நம்ம கேட்டாவே அவன் கவலை பாதி குறைஞ்சி போயிடும். கேட்கறதுக்கு ஆள் இல்லாமல் தான் அங்கே நிறைய சூசைட் இருக்கு. அவன் என்ன கவலைன்னு கேட்டால் குறைஞ்சி போயிடும். அப்போ இது மாதிரி உன்னோட வசனங்கள் வந்து மிக ஷார்ப்பா காரில் போகும்போது ஒரு வசனம் மறந்துட்டேன், மிகச்சிறந்த வசனங்கள் வந்து பார்க்கறது. அப்போ இந்த எண்ணங்களை உருவாக்கக்கூடிய நீ வந்து வேற எங்கேயும் உன்னோட மனதை வந்து அலைவாயிடும். திரைப்படம் 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 இருந்தீங்கன்னா நீ கடைசியா வந்து அவளுக்கு வந்து பணம் தான் முக்கியம். அப்ப வந்து பெண்மையை வந்து அவன் இது பண்ண தெரியாது. அப்ப அவ சொல்றா பொண்ணு கூட ஒரு சொத்து தான், பொண்ணு கூட ஒரு சொத்து தான், சரியா பயன்படுத்தணும். இது மாதிரி எல்லா இடத்துலயும் வந்து ரொம்ப ஷார்ப்பா, ரொம்ப எதுவும் இல்லாம படமே கூட வந்து நான் சொல்றேன். ஏன்னா இவருக்கு வந்து நம்ம வந்து ஒரு 2 டிவிஷன் வச்சிருந்தோம். 20 மினிட்ஸ் வந்தா 1 lakh, 12 மினிட்ஸ் வந்தா 50,000 rupees. இவன் வந்து 15 நிமிஷம் தான் வந்தது. எப்படியோ ஒரு 2-3 மினிட்ஸ் சேர்த்து ஏற்றான் ஒன்றும். ஏன்னா இவன் கஷ்டப்பட்டு எடுக்க போறான், இவன் எதுக்கு நஷ்டமாகணும். நான் இன்னொரு 50,000 வாங்கி தரலாம் நினைச்சேன். இல்லை சார் என்னால பண்ண முடியாது, இவ்வளவுதான் என்னோட கதை, இவ்வளவுதான் என்னோட கதை. நீங்க பணத்துக்காக நான் இன்னும் 2 நிமிஷம் வச்சு அப்போ எது வேணுங்கிறது ரொம்ப தெளிவா இருக்காங்க. அதனால வந்து வாழ்த்துக்கள், மிகச்சிறந்த படத்தை உருவாக்கி இருக்க பெஸ்ட் பெஸ்ட் பெஸ்ட். தேங்க்யூ. ஒரு பொண்ணு வீட்டுக்கு வரலைன்னா என்னென்னவெல்லாம் நினைக்கிறீங்க அப்படிங்கிறது சமூகத்தினுடைய அழுக்குகளை காட்டுறதுக்காக நான் படம் எடுத்தேன். அந்த மாதிரி இந்த படத்துல நான் நிச்சயமா சொல்றேன், அந்த பையன் வந்து அந்த பெண்ணுடைய உடலுக்கு விலை பேசி கொடுத்துருக்க போறது இல்லை, அவளை அப்படி கொடுத்து வாங்கியிருக்க வேண்டியது இல்லை. ஆனா இந்த படம் தானன்னு தூக்கி வீசிட்டு வந்தா பாருங்க, உண்மையிலேயே அவருடைய சிந்தனையும் இந்த படமும் போற்றத்தக்கது. அனைவருக்கும் நிறைய படங்களை சன்ரைஸ் ஷர்ட்லாம் வரும், ஒரு மூலம் கட்டுவாங்க, அவங்க பாராட்ட மாட்டோம். ஏன்னா இங்கே எடுத்து போட்டுருப்பாங்க, ஸ்டார்ட்ஸ் எடுத்து போட்டுருங்க, அது பாராட்டி ஆமாம் நம்ம டேரக்டர்கிட்டே கும்பிட்டலாம் இருக்கிற பேரரசுன்னு சொல்லிடுவாங்கல்ல, அதுக்காக பாராட்டுறது இல்லை. ஆனால் இதில் அழகா நாங்கள் நம்பிட்டோம் அந்த ஓகேண்ணே. ஆமாம், ஏன்னா பீச்சில் இருந்து இருக்காரு. அடுத்து
நாங்கள் உள்ளூர் கோடாங்க. வெளியூர் கோடாங்க தான் மதிப்பு வைப்போமே. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் கணேசன். இந்த படத்தில் சொல்லும்போது எல்லாரும் கரெக்டாக சொன்னார். லாஸ்ட்டில் சகக்கடேன்னு தெரிஞ்சால் ஒதுங்கி போகணுங்கிற விஷயம் டைரக்டர் அற்புதமாக இருக்குது. பாக்கியசாரிகள் வாழ்த்துக்கள். எல்லாரும் வாய்ப்புக்கு விட்டால் எல்லாருக்கும் நன்றி. நான் பேசுகிறேன். ஆமாம், உண்மையிலே ஒரு இயக்குனராக ஒவ்வொரு ஃப்ரேமும் ரஜிஸ்ட் பண்ணி பேசுகிறேன். பிளான் பண்ணி நல்லா யோசிச்சு ஒவ்வொரு ஃப்ரேமில் ஒரு மீனிங் இருந்துச்சு. அதுதான் இயக்குனர் வேலை. அப்புறம் ரீரெக்கார்டிங் வாசிக்கிறதுக்கு அழகாக நல்ல ஒரு அவசரம் இல்லாமல் நல்லா இடம் கொடுத்து, ஏன்னா இதுதான் ஒரு எந்த அளவுக்கு இழுத்த ஷாட் வைக்கிறோமோ அந்தளவுக்கு நம்ம மனசில் வந்து அது பதிச்சிடும். அதுக்குள்ள கரெக்டாக ஒரு இயக்குனருக்கான வேலையை சரியாக பண்ணித்தரு. வாழ்த்துக்கள். அண்ணன் சொன்ன மாதிரி நல்லவன் தான். பொண்ணை பயன்படுத்திட்டு பணம் கொடுத்துருக்கவே மாட்டான். ஏன்னா அப்படி பயன்படுத்தினா தான் போய் காப்பாற்றிக்க மாட்டான். அதை வேற ஒரு லட்சம் வாங்கி கொடுத்து இன்னொருத்தர் கதையை அவரோட கவலையை துயரத்தை ஒருத்தன் பொறுமையாக கேட்குறானாலே நல்லவன் தாங்க. ஃபஸ்ட்டு இன்னொரு எக்கெடு கட்டான் அவன் இப்போ அப்படின்னு நான் போயிட்டு இருப்பான். அவன் வந்து எக்கெடு கட்டுவான். இன்னொருத்தர் கவலையும் துயரத்தையும் உட்காந்து பொறுமையாக கேட்டாலே நல்லவன் தான். அவன் கண்டிப்பாக அந்த பொண்ணை தொட்டிருக்க மாட்டான். ஹெல்ப்பாக தான் பணத்தை கொடுத்துருப்பான். அந்த பொண்ணு நல்ல பொண்ணு தான், அவனும் நல்லவன் தான். ரொம்ப ரொம்ப நல்லது. சார் ஒன்னே ஒன்று, அந்த டைட்டில் கார்டில் இனோவேட்டிவ் ஃபில்ம் ஃபேக்ட்ரியில் ஃபிலிமில் எது விட்டுருக்கு? நான் பத்திரிகையில் ப்ரூவ் பார்த்துட்டு இருந்தேன். எல்ல லோன் வாங்கினதுல எல்ல மிஸ் ஆனா பரவாயில்லப்பா. ஆனால் லேக்ஸ் மிஸ் ஆகக்கூடாது. ஆனால் ஒரு நல்ல ஒரு சிவப்பு சிந்தனையோடு எடுக்கப்பட்ட ஒரு படம். ஒரு அதில் ஒரு எப்படி அந்த காலத்தில் பாலச்சந்தர் சார் அந்த அவளோட கதை அரங்கேற்றம் அந்த மாதிரி அசால்ட்டாக தூக்கி போட்டு இது டபுள் வில்லன் சப்ஜெக்ட். இது ஒரு வில்லன் காட்டவே இல்லை. அதான் பரவாயில்ல, ஒரு டபுள் வில்லன் கதை. அது நீதான் முதல் வில்லனா? டைரக்டரே வில்லனாப்பா? சரி, உண்மையை சொல்லு, என்னாச்சு? என்ன பண்ணீங்கப்பா? அதானே கேட்குறாங்க. இல்லை ஆடியன்ஸ் இல்லை, அவன் தெளிவாக எடுத்திருக்கான். அவன் வந்து தன்னை ஏமாற்றி காதலிச்சு ஏமாற்றி கல்யாணம் பண்ணிக்கிட்டான், ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிட்டான். அந்த நாயை விட இவங்கிட்ட படுக்கிறது பெட்டர்னு முடிவு பண்ணுறேன் சார். அந்த வலின்றதை விட இதுதான் சொல்கிறேன், அந்த வலிகள் நிறைய நடக்குதுங்க, அது தெரிய மாட்டேங்குது. ஸோ இவன் நிறைய நல்ல விஷயம். உன் கதையாப்ப சொந்த கதையா? சரி, நல்ல கதை. அதான் நீ எழுதுன கதையா சொந்த கதையா? ஐயோ, இப்படி நான் சரியாதானப்பா கேட்டேன். சரி, அது உங்கள் முடிவுக்கே விட்டுறேன். விட்ட மாதிரி தம்பி விட்ட மாதிரி உங்க முடிவு. உன் சொந்த கதையான்னு கேட்டது தப்பா போச்சு. நீ எழுதுன கதையான்னு கேட்டேன். எப்போ பார்த்தாலும் இவரு நம்ம தம்பி இப்போ இதுக்கு முன்னாடி படம் டைரக்டர் குமர்வேலு எப்போ பார்த்தாலும் சிரிச்சுட்டு அவங்க வாட்டுக்கு என்னதான் பண்ணுவானுங்களோன்னு இருந்தேன். ஆனால் ரொம்ப மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருக்கு. அதாவது இதுவரையில இயக்குனர் சங்கம் என்ன பண்ணிச்சோ பண்ணலையோ அதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை. இந்த மாதிரி நம்ம உறுப்பினர்கள் படத்தை பார்த்து நம்ம அதை திட்டுறதோ வாழ்த்துறதோ அதை வந்து அனுபவிக்கிறதோ இந்த சுகம் வேற எந்த சங்கத்திலையும் கிடைக்காது. இதுக்கான வாய்ப்பை ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போ அந்த பெங்களூருக்காரரை படாத பாடுபடுத்தி நாங்கள் அடைஞ்ச டார்ச்சர் எல்லாத்துக்கும் மேலே இவர் அனுபவிச்ச ஒரு அது வந்து பல இரவுகள் நான் பார்ப்பேன். 12 மணி வரையிலும் இது லைனில் இருப்பார். ஏன்னா இப்போ நான் மட்டும் 8 மணி 7 மணிக்கு ஃபோன் பண்ண எடுக்க முடியாது. கதை கேட்டுருக்கேனே 12 மணிக்கா கரெக்ட் பண்ணிட்டு இருக்கேனே இதோடு சொல்லிட்டு இருப்பார். நீங்கள் தான் வரமாட்டேன்றீங்கண்ணே. நான் ஒரு 5 நாள் போய் குறும்படம் ஒரு 300-200 படம் வந்ததா அது ஒரு 200 கொஞ்சம் கதைகள்லாம் பார்த்துட்டு டென்ஷன் ஆகிட்டு தம்பி நான் திட்டி விடுவேன், இது சரியாக வராது.
அது எது கரெக்டாக இருக்குது, எது சரியாக இருக்குது, சரியா இல்லாத, அதாவது ஏதோ ஒரு அதுக்குள்ளே ஒரு ஸ்பார்க் இருந்தால் கூட அவனை கூப்பிட்டு உட்காந்து வச்சு ஒரு மணிக்கணக்கில் தம்பி உட்காந்து பேசி அவனுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்து, அதாவது பெத்த தாய் கூட என் புள்ள சீக்கிரம் டைரக்டர் ஆகுன்னு நினைக்காது, சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வந்து செட்டில் ஆனால் போதுன்னு நினைப்போம். ஆனால் செல்வமணி நம்ம பிள்ளைங்க இப்படியாவது டைரக்டர் ஆகிட்டு அவன் பார்க்கணும்டா. அது உண்மையிலுமே நான் சொல்கிறேன், நான் வந்து மனசார சொல்கிறேன். இந்த பொறுமை எனக்கு கிடையாது. நான் பார்ப்பேன், நான் பாராட்டுவேன், திட்டுவேன், ரெண்டுமே நல்லதாக தான் இருக்கும். நான் வேணும்னே திட்டியெல்லாம் அண்ணன் அவரே அடிக்கடி சொல்கிறேன், அண்ணே நீ எல்லாத்தையும் கழிச்சு விட்டுறேன்னு என்பார். அது இல்லை, நான் யதார்த்தமாக இருக்குன்னு நினைக்கிறேன். இவர் பதார்த்தமாக இருக்குன்னு நினைக்கிறாரு, இவர் புது அர்த்தமாக இருக்குன்னு நினைப்பார். ஸோ இவர் எல்லாத்தையும் பாராட்டிகிட்டே இருப்பார். இவர் தனியாக கூப்பிட்டு அவருக்கு போட்டு ஆப் அடித்து கரெக்ட் பண்ணி அதை செதுக்கி கொண்டு வந்துடுவார். நான் டப்புன்னு அடிச்சிடுவேன். இதுதான். அதனால் 3 பேருமே எங்கள் எண்ணங்கள் சரியானதுதான். நம்ம இயக்குனர் சங்கத்துக்கு இத்தனை பேர் உட்காந்து ஒரு தம்பியோட படத்தை பார்த்து அப்படி ரசிக்கிறோம்னா இதை விட சந்தோஷம் வேறு எந்த சங்கம் கொடுக்க போகுது? இது நீ தப்பாக படம் பண்ணாலும் பரவாயில்லையா, நான் தப்பாக தான் பண்ணியிருக்கேன்னு நீ புரிஞ்சுக்கிட்டாவே அதே பெரிய வெற்றி. நான் இங்கே தப்பு பண்ணியிருக்கேனே, அடுத்தவங்க பார்த்து நம்மளை ஒரு மாதிரியாக பார்த்தா கூட அடுத்தவங்க நம்மளை நல்ல மாதிரியாக பார்க்குற மாதிரி ஒரு படம் பண்ணுவோன்னு ஒரு உத்வேகத்தை கிரியேட் பண்ண. இது யாருமே உயர்ந்தவன் தாழ்ந்தவன், பெஸ்ட்டு டெக்னீஷியன் மோசமான டெக்னீஷியன் கிடையாது, எல்லாமே ஒன்று தான். அதான் சொல்கிறேன், அடிக்கடி செல்வமணி கூட சொல்லுவார், இயக்குனர் சங்கத்தில் எல்லா உறுப்பினர்கள், தலைவர், செயலாளர், பொருளாளர் எல்லாத்துக்கும் ஒரே ஒரு மரியாதை தான். எல்லாமே இயக்குனர்கள் தான். அதே தான். அதுலேருந்து யாரும் தாழ்ந்தவன் இல்லை, உயர்ந்தவன் இல்லை. இப்போ தைரியமாக இருங்க. நம்ம விமர்சனங்கள் வந்து உங்களை பண்படுத்துறதுக்காகத்தான். நானே சில டைமில் பயந்துட்டு நல்லா இருப்பான்னு சொல்லியது ஏன் அவனை புண்படுத்துவானேன். ஆனால் அது கூட தப்பு தான். புரியுதா உங்களுக்கு? குறை இருந்தால் தனிப்பட்ட முறையில் நம்ம கூப்பிட்டு பேசிக்கலாம் அப்படின்றது. நீங்கள் கூட தனித்தனியாக கூப்பிட்டு வைக்கிறாய், நீ அதை இந்த ஷார்ட் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கலாம், அது காரில் போகும்போது அது இது இன்னும் இப்படி பண்ணியிருக்கோம், அது நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுங்க. இவருக்கு கூட ஒரு புது தெளிவு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆக வாழ்க பாக்கியராஜ். பாக்கியராஜ் யூனிட் இசை நல்லா இருந்தது, மீன் நல்லா இருந்தது, எடிட்டிங் நல்லா கொடுத்தது, இல்லை கரெக்டாக இருந்தது. இது என்ன தேவையோ அதான். இதான் குறும்படத்துக்கு உதாரணம். ஒரு மேட்ரு, ஒருத்தனை ஏமாத்தினவன் இன்னொருத்தங்கிட்ட ஏமாந்து வந்து இவனை ஏமாத்திட்டு போட எப்படி வேணாலும் வச்சு கதையை உன் சொந்த கதைன்னு வேறு சொல்லு. அவன் எழுதின கதையை தான்ப்பா சொல்றேன். என்னன்னு சொல்றேன்? உங்க கதைன்னு சொல்ல முடியாது. உங்க கதை என்னன்னு சொல்லு. இதுக்கப்புறம் தனியா கூப்பிட்டு சொல்ல எல்லாம் சொல்லியாச்சு. தனியா நானும் தலைவர் எடுத்துறேன். தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்தில் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். குறிப்பாக தலைவருக்கு என்னுடைய வணக்கம், பொருளாளருக்கு என்னுடைய வணக்கம், செயலாளருக்கு வணக்கம், இணை துணை உதவி இயக்குநர்கள் அனைவருக்கும் வணக்கம், கமிட்டி மெம்பர்ஸ்க்கு அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய தோழர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய டீமுக்கு மிகப்பெரிய வணக்கங்கள். இந்த டீம் இல்லைன்னா நான் வந்து ஸ்கிரிப்ட் பண்ணிட்டேன். ஆனால் வந்து இந்த ஸ்கிரிப்ட் நடந்தது ஒரு சின்ன சம்பவம் தான். எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருந்த ஒரு பொண்ணு சீரியஸாக லவ் பண்ணிட்டு இருந்தது. லவ் பண்ணோன்னே அது அடிக்கடிக்கு என்கிட்ட நிறைய ஐடியாலாம் கேட்கும். இந்த மாதிரி அந்த பையன் பற்றி எல்லாம் கேட்கும். சாதாரணமாக ரொம்ப நம்பாதம்மா, நீ உனக்கு அப்பா அம்மா ரொம்ப முக்கியம், படிப்பில் ரொம்ப கவனம் செலுத்து அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவங்க அம்மா டவுரியுடைய மைண்ட் செட்டில் தான் இருந்தாங்க. இந்த டவுரி பேஸ் பண்ணி தான் நம்ம ஒரு கதை பண்ணணும் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணி இந்த பொண்ணை வச்சு நான் ஒரு ஐடியாவாக இந்த ஸ்கிரிப்ட் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். 2 ஸ்கிரிப்ட் பண்ண ஷார்ட் ஃபிலிமுக்காக ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கிரிப்ட் அனுப்பி விட்டுருந்தேன் நம்ம டேரக்டர் யூனியனுக்கு. ஒரு 2வது ஸ்கிரிப்ட் செங்கோடி அனுப்புவோம், இது கொஞ்சம் பட்ஜெட்டாகவும் இருக்கும், நம்ம இதை 2 ஸ்டோரியாக எடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணியிருந்தேன். தலைவர்கிட்ட சந்தித்து பேசினோன்னே ஸ்கிரிப்ட் ரொம்ப நல்லா இருக்குதுன்னாரு. ரஃப் கட்டு காமிச்சோன்னே கூப்பிட்டு அங்கே இருக்கிற எல்லாருமே ரமேஷ் பிரபாண்ண எல்லாருமே கூப்பிட்டு காமிச்சாரு. பாருங்க தம்பி எலெக்ஷன்லேயும் நிற்கிறான், படமும் எப்படி பண்ணுறான் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சார். சொன்னோடனே அதுக்கப்புறம் சார் அது திருப்பி வேற சார் சொன்ன மாதிரி தான் பட்ஜெட்டில் இன்னும் கொஞ்சம் 20 நிமிஷம் எடுக்கிறியா, நான் 50,000 வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னார்.
சார் இந்த கதை வந்து இவ்வளோ தான் சார் முடிஞ்சிச்சு சார், இந்த கதைக்கு மேலே இது வேற ஒன்றும் இல்லை சார் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் வேற ஒன்றும் இல்லை சார், காலையில் ஆரம்பித்த மாதிரி பிளான் பண்ணி கரெக்டாக முடிச்சிட்டேன் சார். நன்றி சார், எல்லாருக்கும் நன்றி. காரில் வந்து தலைவர் டைலாக் மறு வச்சுனாரு, இதான் இருக்கும்னு நம்புகிறேன். அவன் ஏன் சாப்பிடுவான் அம்மா பொண்ணு சொல்லும் வரவச்சுனா கேட்டாங்க, இன்ட்ரெஸ்ட் கேட்டாங்க. நீ சாக போகிறது விஷயத்துக்கு நீ சம்பாதிச்சிருக்கலாமேன்னு சொல்லுவார். அதானே சார்? ஆமாம், சாக போகிற வச்சிய நீ வாழ்ந்து வச்சுக்கலாமே. அதான் தலைவர் புரிஞ்சு வச்சுக்கோனா அப்போ நான் தான் பொருளாளர்.